அடுத்து ஒரு நேயர் கேட்டிருந்தார், சார் தீராத கடன் தீர்றதுக்கு என்ன வழி, ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, ஜாதகத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. முதல்ல ஜாதக ரீதியாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கடன் இருக்குன்னா கடன் அடையுமா கடன் குறையுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. முதல்ல அதை முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு நீங்கள் கோயிலுக்கு சொல்கிறது, பரிகாரம் சொல்கிறது முக்கியம். சும்மா அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு நம்ம எல்லோரும் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். கடன் கூடிக்கிட்டு தான் போக முடியும், நிறைய பேருக்கு குறைஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா இந்த கடன் கோயிலுக்கு போகிறதுக்கே கடன் வாங்கி போனவங்க தான் ஜாஸ்தி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல்ல ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் கடன் குறையுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். கடன் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரியும், ஜோதிட சாஸ்திரத்தில் 6ஆம் இடம் கடனுக்குரிய கிரகம். இந்த கடனை அதிகரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னாலே புத பகவான். இவங்க 2 பேரும் தான் கடனுக்குரிய கிரகமும் பாவமும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 கிரகம் ரொம்ப இந்த புதன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னாலே கடனுடைய தன்மை அதிகரிக்கத்தான் செய்யும்போதே குறையாது. ஆக ஒருத்தருக்கு கடன் குறையணும்னா அவர் ஜாதகத்தில் 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் வாங்குவோம். அந்த கடனை அடைப்போங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாம் கடன் வாங்குகிறோம். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு, நம்ம சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கெல்லாம் வந்துடுது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கடன் வாங்கினதுக்கப்புறம் யோசிப்போம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாமோ எப்படி பண்ணியிருந்திருக்கலாமேனா. ஆனால் நம்மளே அறியாமலே கடன் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்த கடன்லேருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு தான் பார்க்குறோம். அப்போ கடனே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வழியை பார்க்கணும். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் புதனும் 6ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கடன் கூடிரும். இது வலுவாக இருக்குது. சரி, இந்த கடன்லேருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப வலுத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடன்லேருந்து விடுபட்டுருவீங்க. இதுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, பரிகாரம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருந்தால் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அல்லது அந்த கடனே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு மீட்டு உங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக உங்கள் ஜாதகத்தில் கடன் வலுவாக இருக்குன்னா புதன், இந்த கடன் உங்களுக்கு அடையணும்னா உங்கள் ஜாதகத்தில் பாவம் 5 கிரகம்னு எடுத்துட்டிங்கன்னா சூரிய பகவான். ஆக யாருடைய ஜாதகத்திலலாம் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கடன்லேருந்து விடுபட்டுருவீங்க. இதை நீங்கள் ஜோசியத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதையும் தாண்டி சில பேருக்கு 5ஆம் பாவம் வலுவாக இருக்குது, சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆனால் கடன் குறையலை. இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும்? வழிபாடு அப்படின்னாலே சிவ வழிபாடு, சிவ தரிசனம். நான் சிவன் கோயிலை கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற சாஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு சிவ தரிசனம் பண்ணுங்கள். சிவ தரிசனம் மட்டும் இல்லை, வெறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும் பலன் கிடச்சிடாது. ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா தான் அதுக்கு ஒரு சந்தோஷம். இறைவனை ஒன்றுமே இல்லைனாலும் பொன் வைக்கக்கூடிய இடத்துல பூவாது வைக்கணும்னு இருக்காங்க. ஆக சிவனுக்கு என்ன செஞ்சால் நமக்கு கடன் குறையணும் ஒன்று இருக்குது. ஆக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்ல சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், கடன் அடைவதற்கான வாய்ப்பே கண்ணுக்கு எட்டின வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் இறைவன் நினைக்கும் பொழுது ஒரு நிமிஷம் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடனே இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில், நான் சொல்கிறதெல்லாம் பழமையாக இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது, என் சந்திரத்து சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா பிரயோஜனப்படாது. ஏன் இந்த பழமையான சிவன் கோயில்னு சொல்கிறோம்னா, காலம் காலமாக யுக யுகமாக நம்ம முன்னோர்கள் கட்டி வழிபட்ட ஸ்தலம் அது. எத்தனையோ சிவன் கோயிலுக்கு புராண யுக வரலாறுகள் உண்டு. 4 யுகங்கள்லேயும் ஒவ்வொரு யுகத்துலேயும் அந்த கோயிலில் என்னெல்லாம் இருந்ததுங்கிற வரலாறு உண்டு. நான் கோயில் வரலாறுக்குள்ளே போகல, ஸ்தல வரலாறுக்குள்ளே போகலை.
ஏன் இந்த பழமையான கோயில்னம்னா இறைவனுடைய அனுகிரகம் அங்கே பரிபூர்ணமாக நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அது. எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் போய் நீங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கடன் குறையும். ஏன்னா பஞ்சாமிர்தம் நீங்கள் ஒன்று தனித்தனியாக பண்ணணுங்கிறது இல்லை. பால், பழம், நெய், தேன், சர்க்கரை 5 கலந்தது தான் பஞ்சாமிர்தம். அதில் இப்போ நம்ம பேரிச்சம்பழம் அது என்னென்னமோ சேர்த்துக்கிறோம். பட் இருந்தாலும் கூட ஆதி காலத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அதை 5ஐயும் கலந்து செய்கிறது தான் பஞ்சாமிர்தம். இந்த 5ம் கலக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு மாற்றம் கிடைக்கும். ரொம்ப எளிமையாக இதை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, பரிகாரம் பண்ணுறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை, இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப எளிமையாக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனி நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்கள். இதையாவது செய்யுங்க. ஆக வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச ஒன்றை இழக்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு வேண்டிய இன்னொன்றை கொடுப்பார். இன்றைக்கு ஞாயிறுனாலே எழுதப்படாத சட்டமாக உலகம் முழுவதும் நான்வெஜ்ஜுங்கிற ஒரு கான்செப்ட்டு வந்துருச்சு. ஆக நீங்கள் இந்த நான்வெஜ்ஜை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நான்வெஜ்ஜினால எனக்கு எப்படி கடன் அடையணும்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த நான்வெஜ்ஜுக்குரிய கிரகம் சனி பகவான். சனினாலே துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை அது ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவாபம் இருக்குது. ஆக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை, அது ஏன் ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்கு உகந்த நாள். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறதுக்கு காரணம். ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த கடன் ஏதோ ஒரு ரூபத்தில் குறைவதற்கு இறைவனுடைய அனுகிரகம், அந்த கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் வாயில் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டு உணர்ந்து கேட்டு அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடன் குறையும், கடன் அடையும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி. எனக்கு நான் வேறு மதத்தை சேர்ந்தவன், அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையும். கடன் குறைவதற்கான வாய்ப்பை இந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்யும்.